வசுதேவசுதம் தேவம் கம்சச்சானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். எல்லாம் வல்ல அங்கேயற்கன்னியுடனான செந்தமிழ் சொக்கன் திருவருட் கருணையினாலும் இந்த பரந்த பாரத தேசம் முழுவதும் வியாபித்திருக்கின்ற முனிவர்கள், ரிஷிமார்கள், குருமார்கள் நமக்கு பல்வேறு விதமான வழிபாட்டு முறைகளை அருள் செய்திருக்கிறார்கள். அதிலே வருடத்தை 3ஆக பிரித்திருக்கிறார்கள். பிரம்மாவுக்கு 4 மாதங்கள், சிவனுக்கு 4 மாதங்கள், விஷ்ணுவுக்கு 4 மாதங்கள். அதிலே இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்று மாசி மாதம் 1ஆம் தேதியை சொல்கிறார்கள். காலை 1:15 மணியிலிருந்து மதியம் 12:30 மணி வரை மகாவிஷ்ணுவை கும்பிடுவதற்கு விசேஷமான நேரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யார் யாரால் முடியுமோ அவர்கள் அருகில் இருக்கின்ற விஷ்ணு கோயிலுக்கு போய் ஒரு விளக்கு போட்டு இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தினுடைய முழு பலனை அடையும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நாளை மறுதினம் மகா சிவராத்திரி. எல்லாரும் 40 வருஷத்துக்கு ஒரு தடவைன்னு சொல்லி லட்சக்கணக்கில் போய் அத்திவரதரை பார்த்துட்டு இருந்தோம். நானும் போனேன். அந்த முதல் அத்திவரதருக்கு அந்த கிணத்துலேருந்து அந்த வாபிலேருந்து எடுக்கிறதுக்கு தண்ணி இறைக்கிறதுக்கு கூட ஆள் இல்லாமல் இருந்து நாளாக இறைச்சி கொடுத்துருக்கேன். நான் இந்த 40 வருஷத்தில் நாம் அது ஒரு அபரிவிதமான வளர்ச்சி. அதே மாதிரி தான் திருவசநல்லூர் ஸ்ரீதர ஐயாவாளுடைய கங்காசனம். அந்த கிணறுல இழுத்து இறைச்சி ஊற்றுறதுக்கு ஆள் இல்லாமல் நான் ஒரு 4 பேருக்கு, போகிறவங்க 4 பேருக்கு இறைச்சி ஊற்றின காலம் போக, இப்போ அவங்க சம்பளத்துக்கு 10 பேர் வச்சு இறைச்சி ஊற்றுறாங்க. காலையில் 7 மணிலேருந்து மதியம் 3 மணி வரைக்கும் ஜன சமுத்திரமாக வந்து கொண்டு இருக்கிறது. இதில் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா, உங்களுடைய கிராம தேவதைகள், உங்களுடைய எல்லை தேவதைகள், உங்களுடைய குலதெய்வம், உங்களுடைய அருகாமையில் இருக்கின்ற கோயில்கள், இதையெல்லாம் பராமரிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். அதே சமயத்தில் பராமரிக்கிறவாளுக்கு இடைஞ்சல் பண்ணப்படாது. பராமரிக்கிறவாளுக்கு நம்மளால் முடிந்த உதவியை நாம் செய்ய வேண்டும் என்று நமக்கு தர்மசாஸ்திரம் சொல்கிறது. இந்த அத்திவரதர் மாதிரியே ஒரு பெரிய சீனிவாச பெருமாள் கோயில் வானமுட்டின்னு ஒரு இடத்துல இருக்குது. மாயாரத்துலேருந்து குத்தாலம் போகிற வழியில் கோழிக்குத்தின்னு ஊர் பேர். அது வானமுட்டி பெருமாள்னு பேர். அந்த அந்த கட்டடத்தினுடைய சீலிங் வரைக்கும் இருக்கும் அந்த பெருமாள். அதை நாம் யாரும் போய் பார்க்கறதில்லை. அது அது ஒரு விஷயம். இப்போ நான் எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, திருச்சியில் தேவர்காலுக்கு எதிர்த்தாப்புல ஒரு விசாலாட்சி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் கோயில் இருக்குது. அது ஆக்சுவலாக திருச்சி நகரத்தினுடைய ஜலக்ஷேத்திரம். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 2-3 படி இறங்கி போகிற மாதிரி இருக்கும் அந்த கோவில். நீங்கள் போனோன்னா முதல்ல தட்சிணாமூர்த்தி தரிசனம் ஆகும். அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் அமிர்த கலசத்தோடு இருப்பார். அந்த சுவாமியை சுக்கிரனும் குபேரனும் பூஜை பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் மலைக்கோட்டை தாய்மானா சுவாமி கோயில் கிழக்கு நோக்கி இருந்ததுக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் குபேரம் முறை. இப்போ இந்த கோயிலில் போய் நீங்கள் தரிசனம் பண்ணி ஒரு பிரார்த்தனை பண்ணி ஒரு வழிபாடு பண்ணினீங்கன்னா உங்களுக்கு சுக்கிரனுடைய பலனும் கிடைக்கும், குபேரனுடைய பலனும் கிடைக்கும். அதை தவிர அங்கே இருக்கிற பிள்ளையார் விசேஷம் அப்படிங்கிறதுனால உங்களுடைய நோய்களும் தீரும். ஒவ்வொரு வருஷமும் சிவராத்திரி அன்னைக்கு
அந்த கோவிலில் அத்தி மர லிங்கம் வச்சுருக்கான். சாயங்காலம் 5 மணி 5:30 மணிக்கு ஆரம்பிப்பான். இந்த 4 காலமும் அவங்களுக்கு பூஜைகள் நடக்கிறது. அதில் என்ன விசேஷம்னா, அந்த அத்தி மரத்துக்கு நீங்களே அபிஷேகம் பண்ணிக்கலாம். இந்த அத்தி மர லிங்கத்தை பூஜை பண்ணுறதுனால என்ன லாபம் அப்படின்னு சொன்னால், முதல்ல நல்ல வேலை கிடைக்கும், பொருளாதார பிரச்சனைகளே இருக்காது, வேலை வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும், உடம்பு ரொம்ப சௌகரியமாக இருக்கும், வியாதி இருக்காது. இதில் மேஷம், ரிஷபம், சிம்மம், கன்னி, தனுசு, மகரம், கும்பம் இந்த ராசிக்கார ஆட்கள்லாம் ரொம்ப நல்லது. யார் யாரால் முடியுமோ அவெல்லாம் போய் அந்த அத்தி பரமேஸ்வரனை தரிசனம் பண்ணி அபிஷேகம் பண்ணி அவங்களுடைய மனோபீஷ்டத்தை பூர்த்தி செய்து, இப்போ இந்த மாசி மகம் 12 மாதம் பௌர்ணமியுமே விசேஷம். சித்ரா பௌர்ணமி, வைகாசி விசாகம், ஆனி திருமஞ்சனம், ஆடி பூரம், ஆவணி அவிட்டம், புரட்டாசி மாடயபட்சம், ஐப்பசி அன்னாபிஷேகம், மார்கழி கார்த்திகை தீபம், மார்கழி ஆருத்ரா தரிசனம், தைப்பூசம், மாசி மகம், பங்குனி உத்திரம் எல்லாமே இந்த பௌர்ணமியை ஒட்டி வரக்கூடிய உற்சவங்கள். இந்த மாசி மகம் நம்ம ஊரில் நானாசாமி கோயிலில் தேர் காலம்புற ஒரு 9:30 மணிக்கு தேர் புறத்துதுன்னா ஒரு 11:30 மேக்சிமம் 12 மணிக்குள்ளார வந்து அந்த தேர் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிந்த எதிரிகள், எனக்கு தெரியாத எதிரிகள் எல்லாரும் அந்த தேர் சக்கரத்தில் போயிடுவான். 1 கிலோ உப்பு வாங்கி கொடுத்தோம்னா அந்த தேர் சக்கரத்தில் போட்டுருவான். தேர் சக்கரத்தில் போட்டுட்டு அந்த உப்பு அரையும் போது நம்மளுடைய எதிரிகளும் அதே மாதிரி ஒரு 5 நாள் முன்னாடி ரிஷப வாகனம் வரும். அன்றைக்கி 63 நாக கன்னிகள் எல்லாம் புறப்பாடாகும். அன்றைக்கி சாலமாமணி வரும் போட்டிருக்கோம். அந்த ரிஷப வாகனத்தை நீங்கள் தரிசிப்பதன் மூலமாக அந்த ரிஷப வாகனத்துக்கு ஒரு தேங்காய் பழம் உடைக்கும். ஆனால் ரிஷப வாகனத்துக்கு தேங்காய் பழம் உடைக்கணும்னா இங்கே கோயில் வாசலில் உடைச்சிடக்கூடாது. அந்த நாகநாதர் அங்கேருந்து புறப்பட்டு நம்ம மலைக்கோட்டை வடக்கு வீதியில் சப்தரிஷி விநாயகர்னு ஒன்று இருக்குது. 7ஆம் விநாயகர். மலைக்கோட்டையை சுற்றி இருக்கிற விநாயகரில் அது 7ஆம் விநாயகர். அந்த கோயில் வாசலில் தேங்காய் உடைக்கணும். அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 9:45 10 மணி தேசாரம் ஆகிடும். யார் அன்றைக்கு அந்த வழிபாடு நகர்த்துகிறார்களோ அவர்களுடைய மனோபீஷ்டங்கள் எல்லாம் பூர்த்தியாகக்கூடிய ஒரு விசேஷமான நாள். 2 நாளில் யார் யாரால் எப்போ முடியுமோ அப்போ போய் அந்த பிரார்த்தனையை செய்து கொள்ள வேண்டியது. மார்ச் மாதம் 23ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 16ஆம் தேதி வரைக்கும் குருவினுடைய ஆட்சி. குருவினுடைய கட்டுப்பாட்டில் 7 கிரகங்கள். இந்த குருவினுடைய கட்டுப்பாட்டில் 7 கிரகங்கள் இருக்குன்னா அது நவகிரகத்தில் இருக்கின்ற குரு. தட்சிணாமூர்த்தி கிடையாது. நிறைய பேர் தட்சிணாமூர்த்திக்கு கொண்டக்கடலை மாலையை போடுறா, கொண்டக்கடலை சுண்டல் போடுறா, அதுவும் தப்பு. தட்சிணாமூர்த்திக்கு நீங்கள் சம்பா சாதனை நைவேத்தியம் பண்ணும், இல்லைன்னா தை சாதனை நைவேத்தியம். கொண்டக்கடலைக்கும் தட்சிணாமூர்த்திக்கு சம்மந்தம் கிடையாது. இது கோசார குரு, நவகிரக குரு. இந்த 23ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 16ஆம் தேதி வரைக்கும் குருவினுடைய கட்டுப்பாடுகளில் 7 கிரகங்கள் இருக்கிறதுனால 3 விளக்கு
நவகிரகம் பக்கத்தில் இருந்து போக முடியும்னா போய் போடலாம், இல்லைன்னா வீட்டிலேயே போட்டலாம். நல்லெண்ணெய் விளக்கு 3 விளக்கு 3 நாளைக்கு போடணும். அதாவது மார்ச் 23 நீங்கள் போட்டீங்கன்னா அப்புறம் 24 இல்லை 25 இல்லை 26 போடணும். அப்புறம் 27 இல்லை 28 இல்லை 29 போடணும். அப்புறம் 30 இல்லை 31 இல்லை 1 போடணும். இப்படி ஒவ்வொரு 3 நாள் 3 புது அகல் விளக்கில் நல்லெண்ணெயை ஏற்றி குருவை நினச்சி, நமக்கு யாரெல்லாம் குருவாக இருந்தார்களோ அவங்களெல்லாம் பிரார்த்தனை பண்ணி 3 விளக்கு போட்டிங்கன்னா உங்களுடைய மனோபீஷ்டங்கள் புத்தியாகும். இதே மாதிரி ஒரு குருவினுடைய ஆட்சிங்கிறது இன்னொரு 8 வருஷம் கழிச்சு வரும். அதனால் அது வரைக்கும் இந்த 3 விளக்கு நமக்கு பலன் கொடுக்கும். 3 விளக்கு போடுறது சிரமம் இல்லைன்னு நினைக்கிறேன். முடிஞ்சால் கருப்பு கொண்ட கடலையை கீழே போட்டு அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை காக்காய்க்கோ பசுமாட்டுக்கோ போட்டுருங்க. இன்றைய விஷ்ணுபதி புண்ணியகால சங்கல்பம். அஷாவத்ராவதஸ்யே வத்ரன்னதமதேஷோ வகீஷாம் பபரே பதம் நாததேஷாம் தபாரதேவதஸ்யாந்திராய தன்ய கிருபணேயாவதஸ்யோ வத்ரன்னபி தேவதஸ்ய அஸ்வாகம் போஷ்பதேவதஸ்யாந்திராய தன்ய போஷ்பதே ஆஷ்பதேன்யாததஸ்யாந்திராய தன்ய கிருபணேயாவதஸ்ய. ஹரி ஓம். சுக்லாம் பதரம் விஷ்ணு சிவனம் சதுர்புஜம் பிரசன்னவந்தாய सर्वविघ्नोपशान्ते ओम ओम नमो वार्ता समस्ता दुर्दचेत्वरा श्री परमेश्वर प्रीत्यर्थम सुबेह वने मुहूर्त्याद्य ब्रह्मणा दिवराते सेदवरा कल्पे वैवस्वतमन्वन्तराष्ट्रादिमदिमे जम्बूद्वीपे वर्षे वरदखण्डे मेलोः दक्षिणे भाते दण्डकारिण्ये सगाप्तस्मिन्नोत्तमाने यावगारिके शान्तमानिना शुभवादी शशि संवत्सरानाम संवत्सरे उत्तरायणे कुंभमासे कृष्णपक्षे एकादश्यां मूला नक्षत्रां शुभनक्षत्र शुभयोग शुभकर्ण एवं विशेषण विशिष्टाद्यामस्यां शिवस्य गोत्रोद्भवस्य पूर्वफल्गुनी नक्षत्र सिंहराशौ जातस्य रामिनाथ संबन्ध उत्तरफल्गुनी नक्षत्र कन्या राशौ जातस्य सुब्रह्मण्य नामधेयस्य ज्येष्ठा नक्षत्र चेरासौ जातस्य चित्रा नामधेयस्य ज्येष्ठा नक्षत्र चेरासौ जातस्य हिंदू सुब्रह्मण्य नामधेयस्य पुनर्वसु नक्षत्र मिथुनरासौ जातस्य कोकिलवाणी नामधेयस्य शविष्ठा नक्षत्र महारासौ जातस्य राजशेखर नामधेयस्य उत्तरपोषदा नक्षत्र महारासौ उत्तराषाढा नक्षत्र महारासौ जातस्य कार्तिकेय नामधेयस्य शिला नक्षत्र ऋषभरासौ जातस्य कृत्या नामधेयस्य तृतीया नक्षत्र ऋषभरासौ जातस्य पौनराज नामधेयस्य ज्येष्ठा नक्षत्र चिरासौ जातस्य मणिमेखला नामधेयस्य मुरुगशीला नक्षत्र मिथुनरासौ जातस्य बालमुरुगन् नामधेयस्य यजमानशोधन्यात्रा यदैन्यकृपणे यावदस्याः मासे धन्यप्राणादस्यान्द्राय यदैन्यकृपणे वदुप्रन्नदमदस्याः अक्रदप्रदने वदस्यो वदन्नादेभ्यः सौनोदन्यात्राय यदैन्यकृपे वदस्याः विष्णुपदी पुण्यकालस्य वेवदस्यान्द्रो वदनाददेशान् हरिः ओम्.